இந்த வேஸ்ட்டான பிளாஸ்டிக், இரும்பு இதெல்லாம் வாங்குற தாத்தா வந்திருந்தாங்க. சரி அப்போ தான் இந்த ஆட்டுக்கொட்டாவை வந்து க்ளீன் பண்ணுற நேரமே வந்திருந்தது. இதை நாங்கள் ஆட்டுக்கொட்டாவை தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ஆடை வந்து அந்த இடத்துல கட்டினதுனால இங்கே வந்து வேஸ்ட்டு பிளாஸ்டிக்கு, இரும்பு இந்த ஐட்டம்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். தேவையில்லாத அந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே அவர்கிட்ட போட்டு எங்களுக்கு வந்து ஒரு 200 ருபீஸ் வந்து கிடச்சிது. அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிக்கவே வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதனாலே லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஹஸ்பண்ட் போய் பிரியாணி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்து அதை தான் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். மதியம் லஞ்ச் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல. சரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு உளுத்த வடைக்கு உளுந்து வந்து ஊற வச்சுருந்தேன். சரி அதை ஆட்டி அதை ஒரு பக்கம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு கல்யாணம் ஆன புதுசுலாம் இந்த உளுத்த வடை வந்து சுத்தமாக வராது. அப்படியே வடை செஞ்சாலுமே வடை மாதிரி வரும். ஆனால் வந்து அதை தூக்கி அடித்தா வந்து ஒருத்தவங்க மண்டையே உடையும். அந்த அளவுக்கு வந்து கல் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பயந்துக்கிட்டே வந்து கொஞ்ச நாள் வந்து உளுத்த வடை வந்து செய்யாமல் இருந்தேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டாலே உளுந்து வடை செய்யட்டுமான்னு கேட்டாலே அவர் ஐயோ வேண்டாம் நீ பருப்பு வடையே செஞ்சிடு அப்படின்ற மாதிரி தான் சொல்வார். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம செஞ்சு பார்க்க பார்க்க தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அது வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இந்த சமையலுமே. நான் இந்த உளுத்த வடையில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதே நான் அதை செஞ்சு செஞ்சு ட்ரை பண்ணதுனால மட்டும்தான். நமக்கு ஒரு விஷயம் வராதுன்னு யாராவது சொல்லிட்டா அதை நம்ம காதிலே வாங்கக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறது, நமக்கு கண்டிப்பாக வரும்ன்ற மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஈவினிங் ஸ்நாக்ஸு சூப்பராகவே முடிஞ்சுது. சூடாக டீயும் உளுந்த வடையும்.